ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவிஆர்எஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி சூப்பரான நம்ம முருங்கைக்காய் தொக்கு செய்ய போகிறோங்க. இது முருங்கைக்காய் தொக்கு மாதிரி இருக்கும், ஊறுகாய் மாதிரி இருக்கும். இந்த தொக்கு வந்துட்டு நம்ம 3 மாதம் ஆகிற முடிக்கும் கூட கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ முருங்கைக்காய் பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இட்லி தட்டு ஒன்று வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த முருங்கைக்காயை பூரா நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா முருங்கைக்காயும் பாருங்கள், நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே முருங்கைக்காய் நல்லா பூ போல் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் முருங்கைக்காயெல்லாம் மாற்றிக்கலாம். முருங்கைக்காய் நல்லா ஆறட்டும். நம்ம இந்த பக்கம் ஒரு வாணலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மசாலா பூரா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாங்க. முருங்கைக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம முருங்கைக்காயில் இருக்கிற சதையை பூரா நல்லா சுரண்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுரண்டுகளையே தெரியும், பூ போல் நல்லா வருது மெல்லிசாக. இந்த மாதிரி எல்லா காயும் நம்ம சுத்தமாக சதைப்பை எடுத்து நம்ம தட்டத்தில் வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச முருங்கைக்காய் சதப்பு பூரா பாருங்கள் ஒரு தடத்தில் மாற்றி வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்காய் சதப்பு பூரா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாங்க. இந்த கல்லில் நம்ம வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலாவெல்லாம் நல்லா இடித்து எடுத்தாச்சு. நல்லா நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாக இல்லாமல் கரெக்டாக நம்ம இடித்து எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி இருந்தால் போதுங்க, நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்த முருங்கைக்காய் சதப்பு பாருங்கள், நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஒரு சுற்று விட்டாலே போதும், நைஸாக போயிடும். நீங்கள் ரொம்பமாக விட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாணல் வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ பெருவெங்காயத்தூள் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இடித்த பூண்டு ஒரு 15 பூண்டு இடித்து வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்காய் சதப்பை நம்ம இப்போ எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நல்லா எண்ணெயும் முருங்கைக்காய் சதப்பும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்காங்க. மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்காங்க. நான் எனக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்காங்க. நம்ம இடித்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தொக்குக்கு தேவையான அளவு புளிக்கரைசல் பாருங்கள், சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தொக்கு ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க, நமக்கு தொக்கு ரெடி ஆகிடும்.
பாருங்கள், நல்லா புளிக்கரைசல்லாம் வெந்து பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நமக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாவே தொக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராகுது. இந்த தொக்கு நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம தொக்கு. இப்போ நம்ம சாப்பாட்டு கூட வச்சு இந்த தொக்கு சாப்பிட்லாங்க. பாருங்கள், கடிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம இந்த தொக்கு சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்பவும் நல்லா இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.